வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோட ஸ்பெஷல் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி சரியாக கணித்து நடப்பதற்கு முன்பே 2 நாள் அல்லது 1 மாதத்துக்கு முன்பே சொல்வேன். சொன்னது அனைத்தும் நடந்திருக்கு. மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துட்டு வரேன். புதுசாக என்னோட சேனல் பார்த்து வரும் உங்களுக்கும் நடப்பதற்கு முன்பு சொன்ன பெரும் வெற்றிகள் உங்ககிட்ட பதிவு செய்கிறேன். 2022 உலக கோப்பை ஃபுட்பால் ஃபைனல் மேட்ச்சில் அர்ஜென்டினாவும் பிரான்ஸ் அணியும் மோதுவாங்க. இதில் பெனால்டி ஷூட் முறையில் அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்று உலக கோப்பை வெல்லும் சொன்ன 100% அப்படியே நடந்தது. 2024 உலக கோப்பை 2020 கிரிக்கெட் மேட்ச்சு நடப்பதற்கு 1 மாதத்துக்கு முன்பே சொன்னேன். ஆஸ்திரேலியா அணி அரையிறுதிக்கு தகுதி பெறாது, உள்ளே நுழையாதுன்னு. அதே மாதிரி அரையிறுதிக்கு ஆஸ்திரேலியா தகுதி பெறல. அரையிறுதி 2 அரையிறுதியில் ஒன்று சவுத் ஆப்பிரிக்கா வெற்றி பெற்று ஃபைனல் மேட்சுக்கு தகுதி பெறும் சொன்ன நடந்தது. இன்னொரு அரையிறுதியில் இந்தியா இங்கிலாந்து மோதும் பொழுது இந்தியா வெற்றி பெற்று இறுதி ஃபைனல் மேட்சுக்கு தகுதி பெறுவாங்கன்னு சொன்னேன், நடந்தது. இறுதி ஃபைனல் மேட்சில் சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் மோதும் பொழுது இந்தியா வெற்றி பெற்று சாம்பியன் உலகக்கோப்பை வெல்வாங்கன்னு சொன்னேன், நடந்தது. 2025 பெண்கள் உலகக்கோப்பை 50 ஓவர் கிரிக்கெட் மேட்ச்லேயும் சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவும் மோதுவாங்க. இதில் இந்தியா வெற்றி பெறும், உலகக்கோப்பை வெல்லும் சொன்ன நடந்தது. அது மட்டும் இல்லாமல் மேட்ச்சு நடக்கக்கூடிய அந்த நாளில் மழை வரும், தாமதமாக ஆகும் என்று சொன்னேன். 3 மணிக்கு நடக்க வேண்டிய மேட்ச்சே 2 மணி நேரத்துக்கு பிறகு தான் மேட்சே நடந்தது. மற்றும் எந்த மணி நேரத்தில் எப்படி விக்கெட் விழும் சொன்னேன். அதுவும் அந்த நேரத்தில் அப்படி தான் விக்கெட் விழுந்தது. என்னோடய சேனல் பாருங்கள், அதில் தெரியும். மற்றும் 2025 டாடா ஐபிஎல் ஃபைனல் மேட்சில் பஞ்சாப்பும் பெங்களூர் அணியும் மோதுவாங்க. இதில் பெங்களூர் அணி வெற்றி பெறும், சாம்பியன் ஆகும் சொன்னேன், நடந்தது. எந்த மணி நேரத்தில் எப்படி விக்கெட் ஆகுங்கிறது சொன்னேன். பஞ்சாப் அணி பேட்டிங் பண்ணும் பொழுது 10 to 11 இந்த மணி நேரத்தில் விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்ச் அவுட் கொடுத்து அவுட் ஆகி வெளியேறுவான்னு சொன்னேன். பஞ்சாப் அணி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்சை கொடுத்து அவுட் ஆகி வெளியே போனார். பெங்களூர் அணி வெற்றி பெற்று சாம்பியன் ஆனது. மற்றும் 2026 உலக கோப்பை 2020 கிரிக்கெட் மேட்ச்சு இதில் எந்த நாடு உலகக்கோப்பை நடத்துகிறாங்களோ அந்த நாடு உலகக்கோப்பை வென்றதே இல்லை. உலகத்தின் கருத்து கணிப்பும் அப்படி தான் இருந்தது. உலகக்கோப்பையில் நியூசிலாந்தும் இந்தியாவும் விளையாடும் பொழுது எல்லாம் நியூசிலாந்து அணி தான் வெற்றி பெறும், இந்தியா வெற்றி பெற்றதே இல்லை. இதுவும் அப்படி தான் நடந்திருக்கு. கருத்து கணிப்பும் அப்படி தான் இருந்தது. இவையெல்லாம் உடைச்சி எறியும். இந்தியா உலக சாதனை செய்யும். இந்த உலகக்கோப்பை நடத்தக்கூடியது இந்தியாவும் இலங்கையும் தான். இந்தியா உலகக்கோப்பை வெல்லும், சாம்பியன் ஆகும் சொன்ன அதேமாரி நடந்தது. எந்த மணி நேரத்தில் எப்படி விக்கெட் விழும், அதாவது இந்தியா பேட்டிங் செய்யும் பொழுது நியூசிலாந்து பவுலிங் செய்யும் பொழுது எந்த மாதிரி விக்கெட் எடுப்பாங்கன்னு சொன்னேன். இதில் 7 to 8 இந்தியா பேட்டிங் செய்யும் பொழுது நியூசிலாந்து பவுலிங் போடுறாங்க. 7 to 8 விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்சாக கொடுத்து அவுட் ஆவான்னு சொன்னேன். அபிஷேக் சர்மா விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்சாக கொடுத்து அவுட் ஆகி வெளியே போனார். இவையெல்லாம் நடப்பதுக்கு முன்பே சொன்னேன், என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். 8 to 9 கேட்ச் அவுட் மட்டும் ஆகும்னு சொன்னேன். கடைசி 4 அவுட்டும் கேட்ச் அவுட்டு தான் ஆனது. இந்தியா உலகக்கோப்பை வெல்லும் சொன்ன 100% வெற்றி பெற்று சாதனை செய்தாங்க. மற்றும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அதிபராக ட்ரம்ப் வருவார்னு
6 மாதத்துக்கு முன்பே கணித்து சொன்ன அமெரிக்கா அதிபராக ட்ரம்ப் தான் வந்தார். இந்தியாவில் 3வது முறையாக பிரதமர் மோடி ஐயா அவர்கள் பிரதமர் ஆவார், வெற்றி பெறுவார் சொன்ன அதுவும் நடந்தது. மற்றும் சூடான் நாட்டில் ஆட்சி மாற்றம் வரும், கலவரம் வந்து இராணுவம் ஆட்சி செய்வாங்கன்னு சொன்ன அதுவும் நடந்தது. இங்கிலாந்தில் பிரதமர்கள் மாறுவார்கள், ஆட்சி மாற்றம் வரும் சொன்ன அதுவும் நடந்திருக்கு. மற்றும் தமிழ்நாடு 2026 அரசியல் யார் வெற்றின்னு சொல்லியிருக்கிறேன். 2026 கேரள மாநிலம் அரசியல் வெற்றி யாருன்னு என்பது சொல்லியிருக்கிறேன். 2026 மேற்கு வங்கம் அரசியல் வெற்றி யாருக்கு என்பதும் சொல்லியிருக்கிறேன். என்னோட ஸ்பெஷலே ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து ஒரு மாநிலம் அல்லது ஒரு நாடு, உலகக்கோப்பை கிரிக்கெட், உலகக்கோப்பை ஃபுட்பால், IPL கிரிக்கெட், இயற்கை சீற்றம், இவை அனைத்தும் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து நடப்பதற்கு முன்பே சொல்வது தான். சொன்னது பல வெற்றி கொடுத்துருக்கிறேன், சொன்னது பல விஷயம் நடந்திருக்கு. புதுசாக பார்க்கறவங்க என் சேனலை பாருங்கள். எனவே தான் உங்களை மீண்டும் சொல்கிறேன், உங்களோட ஜாதகத்தை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்குவோங்க. உங்களோட பிறப்பு முதல் இறப்பு வரை உங்களை பற்றி 100% உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. இதை சரியாக தெரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய வெற்றி, லாபமும் சந்தோஷமும், சரியான நேரத்தில் எது செய்யலாம் செய்யக்கூடாது உங்களுக்கு தெரிய வரும். அதன் பின் பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடக்க வரும். மற்றும் 2026 உலகக்கோப்பை ஃபுட்பால் மேட்சும் நடப்பதற்கு முன்பே உங்ககிட்ட சொல்கிறேன். 2026 பெண்கள் உலகக்கோப்பை 2020 மேட்சும் IPL முடிஞ்ச பிறகு வரும். இது யார் வெற்றி பெறுவாங்க என்பது நடப்பதற்கு முன்பு உங்ககிட்ட சொல்கிறேன். இன்று பார்த்தீங்கன்னா டாடா IPL 2026 1/4/2026 மாலை 7:30 மணிக்கு டெல்லிக்கும் லக்னோவுக்கும் மேட்ச்சு நடக்குது. இதில் யார் வெற்றி பெறுவாங்கன்னா டெல்லி அணி வெற்றி பெறும். வணக்கம், உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜ் சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ்.